ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இது. வெண்டைக்காய் புளிக்குழம்பு உடம்புக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் வெண்டைக்காவே சத்தான பொருள் தான். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு தேவையான பூண்டை உரிச்சுக்கிறோம். பூண்டு ஒவ்வொன்றையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை தோலை சீவிட்டு தோலை எல்லாத்தையும் நீக்கிடணும். எல்லா வெங்காயத்துலேயும் தோல்களை நீக்கிடணும். தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை தேவையானதை சின்ன சின்னதாக எந்த அளவுக்கு நமக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீக்கிடணும். தோலை நீக்கிட்டு அடுத்து தேங்காவை எடுத்து வச்சுருக்க தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ண எல்லா தேங்காவையும் எடுத்து தண்ணியில் நம்ம போட்டுடணும். ஏன்னா கழுவிட்டு தான் நம்ம செய்யணும், அதனால் தண்ணியில் போட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோலை சீவிட்டு வச்சுருக்க வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி 2-4 கட் பண்ணி போட்டுக்கிறோம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வணங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே போட்டால் வணங்குற லேசாக இதாகும். 2-4 கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை கழுவிட்டு நீட்டாக அதை கட் பண்ணி 2-2 கட் பண்ணி அதை நடுவில் இருக்கிற அந்த தேவையில்லாத பீஸை எடுத்து வெளியே கிழிஞ்சிட்டு நீட்டாக சின்ன சின்னதாக 4 கட் பண்ணி அதை எடுத்துக்கிறோம். வணக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதே போலவே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா தக்காளியுமே அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நீட்டாக கட் பண்ணி அதே போல் எடுத்துகிட்டு நம்ம கழுவு வச்சுருக்க அந்த தேங்காயையும் அதே இதில் எடுத்து வச்சுக்கிறோம். அந்த பிளேட்லேயே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம வெண்டைக்காய் மேலே இருக்கிற தேவையில்ல கட் பண்ணிட்டு நமக்கு வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான சைஸில் நம்ம அதை கட் பண்ணிக்கிறோம். எல்லா வெண்டைக்காவையும் அதே மாதிரியே கட் பண்ணிக்கணும். நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கழுவிட்டு நீட்டாக கட் பண்ணி எல்லா வெண்டைக்காயும் அதே மாதிரியே எடுத்துக்கணும். கட் பண்ண வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா நம்ம தேங்காயையும் தக்காளியும் எடுத்து ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டு நல்லா அடிச்சுக்கணும். அடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அதில் தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு அடி அடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சுக்கணும். நமக்கு இப்போ தக்காளி புளிக்குழம்பு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெயை விட்டுட்டு வெண்டைக்காயை நம்ம அதில் போட்டு வணக்கிறோம். வணக்கினா தான் அதில் எண்ணெயை அதில் விட்டு வணக்கிறப்ப அதில் இருக்க வளவளப்பு தன்மை போயிடும். அப்போ தான் குழம்புல நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்து அதுக்காக நம்ம அதை நல்லா வணக்கி விட்டுக்கிறோம். வணக்கிட்டு அதை எடுத்து சைடில் வச்சுட்டு குக்கர் எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டுக்கிறோம். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம குக்கரில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டையும் வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறோம். நல்லா வணங்கணும். வணங்குற வரைக்கும் நம்ம அரைச்சி வச்சுருக்க புளிக்குழம்பு பேஸ்ட்டில் மிளகாத்தூள், புளிக்குழம்பு தூள், மஞ்சத்தூள், நம்ம ரெடியாக வச்சுருக்க புளியும் கரைச்சி அதிலே ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சட்டியில் வணக்கி விட்டுக்கிறோம். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வணக்கி விட்டுக்கிறோம். நல்லா வணங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் இதை நல்லா கலக்கி விட்டுக்குவோம். கலக்கி விட்டுக்கிட்டு இப்போ பார்த்தோம்னா நல்லா வணங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வணக்கி விட்டு மறுபடியும் கிண்டி விட்டுக்கிறோம். கிண்டி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க புளிக்குழம்பு பேஸ்ட்டு இதில் ஊற்றிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம குக்கரை மூடிடுறோம். குக்கரை மூடிட்டு நமக்கு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் விசிலை பிடுங்கி விட்டுட்டு குக்கர் ஓப்பன் பண்ணால் வெண்டைக்காய் புளிக்குழம்பு கொதிச்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் அது ரெடி ஆயிரும். அருமையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மல்லித்தழையை போட்டு அதை இறக்கிடலாம். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து நம்ம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
வெல்கம் டு மை சேனல். அருமையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. தேங்க்யூ.